நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வலிகள் உனக்கு தேவையான பாடங்களை கற்பித்த பிறகு அதுவாகவே உன்னை விட்டு பிரிந்துவிடும். அதுவரை கொஞ்சம் பொறுமை கொள். அழுத நாட்களை நினைத்து சிரிப்பதும் சிரித்த நாட்களை நினைத்து அழுவதும் தான் இங்கே பலரது வாழ்க்கையாக இருக்கிறது. கோபம் என்பது உங்கள் முட்டாள்தனத்தில் தொடங்கி உங்கள் மனம் வருத்தப்பட்டு காயப்படுவதில் முடிவடைகிறது. கோபத்திற்கு கொடுக்கும் மரியாதையை இங்கு யாருமே புன்னகைக்கு கொடுப்பதில்லை என்பது வருத்தத்திற்குரியதுதான். ஒருவரின் நிறைகளை தெரிந்து கொள்ளாத நீங்கள் அவர்களின் குறைகளை பற்றி கூறவும் குத்தி காட்டவும் தகுதியற்றவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருங்கள். ஏனென்றால் பல நேரங்களில் உங்கள் நிம்மதியை தேர்ந்தெடுப்பது உங்கள் உறவுகள்தான். பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள். சிறு சிறு உறுத்தல்களே உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி குறைந்து போக காரணமாகிறது. பசி நின்ற பின் சாப்பிட அழைப்பதும் மனம் உடைந்த பின் மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான். இரண்டுமே பயனற்றது. சற்று விலகியே இரு என்பதை யாரும் முகத்தில் அடித்தாற்போல் நேருக்கு நேர் சொல்வதில்லை. பெரும்பாலும் அவர்களின் செயல்கள் தான் உணர்த்துகின்றன. நீங்கள் தான் அதை புரிந்து கொண்டு விலகி கொள்ள வேண்டும். இதுவரை நீங்கள் தொலைத்து விடாத ஒன்றைத்தான் தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் நிம்மதி. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லைதான். ஆனால் வந்த எதுவும் நமக்கு எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போனதே இல்லை. நேற்றைய கவலை நாளை துன்பத்தை போக்கப் போவதில்லை. ஆனால் உங்களின் இன்றைய சந்தோஷத்தை அழித்துவிடும். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு விலகி செல்வதே சிறந்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நற்குணம் தனக்குத்தானே உண்மையாக இருப்பதுதான். சொந்த பந்தங்களையும் சம்பாதித்த பணத்தையும் சரியான இடத்திலும் தகுந்த மரியாதையுடனும் கையாள வேண்டும். ஏனெனில் இரண்டையும் சம்பாதிப்பது கடினம், இழப்பது ஒரு நொடியில் நிகழ்ந்துவிடும். எத்தனை வருட அன்பையும் மறக்க வைக்கும் சில நேரம் நாம் கோபத்தில் பேசும் ஒற்றை வார்த்தை. வழி தவறியவர்களை விட வார்த்தையால் தவறியவர்கள் தான் இங்கு அதிகம். மனவலிமை என்பது அதிகமான கண்ணீருக்கு பிறகு வரும் தெளிவான முடிவினால் கிடைப்பது. சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் கூட நாம் சரியான பாதையில் பயணிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எடுக்கின்ற முடிவுகள் தவறாகி போனாலும் கவலை கொள்ளாதீர்கள். உங்கள் முடிவுகள் தவறாகலாம், ஆனால் முடிவு எப்பொழுதும் நன்மையாகத்தான் இருக்கும். வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய வலிகள் கூட நாளை உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிடலாம். எதையும் கடந்து செல்லுங்கள். வலிகளை கடந்து வலிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். உன் தவறை நீயே உணர்ந்து கொண்டு நீ அமைதியாகும் போது நீ தாழ்ந்து போவதில்லை, உயர்ந்து நிற்கிறாய் என்பதை தெரிந்து கொள். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை உருவாக்கும். எதிர்பார்ப்புகளை நீங்கள் உருவாக்கினால் வாழ்க்கை முழுக்க ஏமாற்றங்கள் மட்டும்தான் பரிசாக கிடைக்கும். நீ யோசிக்காமல் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் உன்னை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும். உன் வாழ்நாள் முழுவதும் ஒருவரின் கண்ணீரால் மறைந்துள்ள ரணங்களும் வலிகளும் ஏற்கனவே கண்ணீர் சிந்தியவனுக்கு மட்டுமே தெளிவாக புரியும். நீ எவ்வளவு பெரிய ஞானிகளிடம் வாழ்க்கையை சரியாக கற்றிருந்தாலும் உன் வாழ்க்கையில் உன் சொந்த அனுபவங்களே உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டது. எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். தேவை உள்ளவரை உங்களை தூக்கி வைத்து கொண்டாடும் உலகம் இது. தேவை முடிந்தவுடன் தூக்கி எறிந்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இழப்பதற்கு இனி நம்மிடம் எதுவும் இல்லை என்று நினைக்கும் போதுதான் மீண்டும் தொடங்குகிறது நம் வாழ்க்கை. யாரையும் பார்த்தவுடன் அவர்கள் நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் என்று முடிவு செய்து விடாதீர்கள். அவர்களுடன் நன்றாக பழகிய பிறகுதான் மனிதர்கள் இப்படியெல்லாம் கூட இருப்பார்களா என்று தெரிந்து கொள்வீர்கள். உங்கள் மரணம் வரையிலும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒன்று, எப்போதும் மாறும் குணம் கொண்டவர்கள்தான் மனிதர்கள். பெரும்பாலும் எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்கி விடுகிறது. எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிந்து விடுகிறது. சொல்லப்படாத பதில், வெளிப்படுத்தப்படாத கோபம், சிந்திய கண்ணீர், போலி சிரிப்புகள், எடுக்கப்படாத முடிவுகள், காட்டப்படாத ரணங்கள், இவைகளை வைத்துக்கொண்டுதான் சில மனிதர்கள் இன்னும் கம்பீரமாக வலம் வருகிறார்கள். உன் திறமைகளை மெருகேற்றி நீயே அதற்கான மதிப்பை உயர்த்திக்கொள். ரூபாய் நோட்டுகளாக மாற்றப்படாத எந்த திறமையும் மதிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள். நிகழ்காலத்தை வைத்து ஒருவனது எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே. ஏனென்றால்
காலத்தால் கரியை கூட வைரமாக மாற்ற முடியும். வெறும் கண்ணாடி துண்டை கூட வைரம் என்று எல்லோரையும் நம்ப வைக்க முடியும். நீங்கள் நம்பியவர்கள் உங்களிடம் நடித்து ஏமாற்றும் போது அதை நீங்கள் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு தெரிந்தது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டால் உங்களை ஏமாற்ற வேறு வழிகளை தேட ஆரம்பித்து விடுவார்கள். கவனமாக இருங்கள். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பால் கெட்டு போகாது. அதை போல்தான் நாம் மட்டும் அன்பானவராக இருந்தால் போதாது, நாம் நேசிக்கும் நபரும் அன்பானவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை கெட்டு போகாது. உங்களிடம் ஒருவர் இன்னும் கொஞ்ச நேரம் பேச முடியுமா என்று கேட்பது ஒருபோதும் பொழுதுபோக்குக்காக இருக்காது. அது உண்மையான அன்பின் தேவைக்காகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பால் ஒரு யானையை கூட உங்களால் அடக்கிவிட முடியும். ஆனால் நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் கொண்டு ஒரு எறும்பை கூட உங்களால் பணி வைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் நமக்கானவர்கள் என்று நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். நகல் என்று தெரிந்த பிறகு அவர்கள் நகைத்தால் என்ன, நடித்தால் என்ன, கடந்து சென்று விடுங்கள். உங்கள் காயங்களையும் காயங்களை தந்தவர்களையும் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அவசியம் இல்லாத இடத்தில் அதிகம் பேசாதீர்கள். சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு அவசியமான உறக்கத்தையும் நிம்மதியையும் உங்களிடமிருந்து பறித்துவிடும். சிலருக்கு சொன்னால் புரிந்துவிடும், சிலருக்கு சொல்லாமலே புரியும். சிலருக்கு வருந்தினால் புரிந்துவிடும், சிலருக்கு பிரிந்தால்தான் புரியும். வேறொன்றும் இல்லை. உண்மையான அன்பின் அருமைதான் தன் தவறுகளை மூடி மறைத்துவிட்டு பிறருடைய தவறுகளை மட்டுமே பெரிதாக சுட்டி காட்டுபவன் மனித வடிவில் வாழும் மிருகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாரும் அறிந்திடாத முகம் ஒன்று அனைவருக்கும் இருக்கிறது. அது வெளியில் தெரியாதவரை அனைவருமே நல்லவர்கள்தான். நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷத்தை மாற்றவும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பாசத்தை காட்டவும் தெரிந்தவர்கள்தான் மற்றவர்களால் அதிகமும் கௌரவப்படுகிறார்கள். தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. நண்பன் எதிரியாகும் போது நிம்மதி போய்விடும். எதிரி நண்பன் ஆகும்போது நம்பிக்கை போய்விடும். உறவுகளை சரியாக கையாளுங்கள். வாழ்க்கையில் பல நேரங்களில் உண்மையாக இருப்பவர்கள்தான் அதிக ஏமாற்றங்களையும் காயங்களையும் அனுபவிக்கிறார்கள். ஆண்களின் கண்ணீருக்கு வலி அதிகம், ஆனால் பெண்களின் கண்ணீருக்கு வலிமை அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கிடைக்காத போது தேடல் அதிகம், கிடைத்துவிட்ட பிறகு அலட்சியம் அதிகம். இதுதான் இங்கே பலருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நிலையிலும் தடுமாறாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் உணர்ச்சி வசப்படும் போது கண்ணீரையும் கோபப்படும் போது வார்த்தைகளையும் உதவிக்கு அழைக்காமல் இருந்தாலே போதும். கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் வரங்களை தக்க வைத்துக் கொள்வதும் தவறிவிடுவதும் உங்கள் கையில்தான் உள்ளது. வாழ்க்கையை எப்பொழுதும் அனுபவித்து மகிழுங்கள். உங்களை உணராத இடங்களில் நீங்கள் ஒதுங்கியே நில்லுங்கள். அதுதான் உங்களுக்கும் உங்களை ஒதுக்கியவர்களுக்கும் நல்லது. கடந்து போன நினைவுகள் கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் ருசிக்காமல் இருப்பதே நல்லது. காலத்தை வீணாக்காமல் உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அனுபவிக்க துவங்குங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு. கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதே. ஆறுதலாக வருபவர்களே ஒரு நாள் உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடுவார்கள். தலையில் இருக்கும் வரை அழகுபடுத்தி ரசிக்கும் நாம் அதுவே வெட்டப்பட்டு தரையில் விழுந்த பிறகு அருவருப்புடன் பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இருக்கும் இடத்தை பொறுத்துதான் அதன் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று மற்றவர்கள் சொன்னால் அவர்கள் உங்களை அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல. அவர்கள் உங்களை மட்டம் தட்டுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது நபரை பற்றி யோசிக்காமல் எவ்வளவு நேரம் உங்களால் பேச முடிகிறதோ அதுவே உபயோகமான உரையாடல். மற்றதெல்லாம் வீணான நேரத்தை விரையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்களின் முன்னால் ஒருபோதும் அழுது விடாதீர்கள். அவர்கள் எதிர்பார்ப்பது உங்கள் கஷ்டத்தை அல்ல, உங்கள் கண்ணீரைத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மென்மையான வார்த்தை, ஒரு கனிவான பார்வை, ஒரு அன்பான புன்னகை, இவை போதும். உறவுகளுக்குள் உங்களால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்ட முடியும். அழகாய் பேசுவதை விட அன்பாய் பேசி பழகுங்கள். அழகாய் பேசும் பல வார்த்தைகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வார்த்தைக்கு உணர்வுகள் அதிகம். அன்பு விலை மதிப்பில்லாதது. யாருடைய அன்பையையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். அன்பை கொடுக்கும் ஒருவரால் தான்
பிறருடைய உண்மையான அன்பையும் உணரவும் முடியும். உங்களிடம் அன்பு அளவில்லாமல் இருந்தாலும் அதை இன்னொருவருக்கு அளவோடு கொடுத்தால்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் விரைவில் தூக்கி எறியப்படுவீர்கள். உங்கள் அன்பும் நீங்களும் பல சண்டைகள் பிடிக்காததால் வருவதில்லை, அளவுக்கு அதிகமாக பிடித்ததால் கூட வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைதான். ஆனால் எப்பொழுதும் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கெட்டுதான் போகிறது.